ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வெனஸ்டேவோட விலாக் பார்க்கலாமா. நேற்று எங்கள் வீட்டு கடைக்குட்டியோட பர்த்டே. ஸோ சார் வந்து மார்னிங் ஸ்கூல் போயிட்டாரு. நைட் அவருக்கு சிம்பிளாக சிக்கன் பிரியாணியும் கப்பு முக்கியம் பிகிலுன்னு எப்பயுமே சொல்லுவார். ஸோ அது மாதிரி கபாபு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாள் நம்ம ஆள். ஸோ அதுக்காக கொஞ்சமாக கபாபுக்குமே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே ரைத்தாவுமே செஞ்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆனதும் பக்கத்து வீட்டில் இருக்க 2 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் சாப்பாடும் போட்டு பேக் பண்ணியாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வருஷமே பர்த்டே வருது. அதை ரொம்பவே ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்க வயசு வளர வளர அவங்க வயதுக்கு தேவையான பக்குவமும் வளருதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பாக நோட் பண்ணும். அதுவும் பெண் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா நீ பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிலாம் வளர்த்தாதீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வளர்த்துங்க. ஆண் பிள்ளைங்களாக இருந்தால் அரகண்ட்டாக இல்லாமல் உன்னோட படிக்கக்கூடிய சக மாணவிகள்கிட்ட நீ எப்படியெல்லாம் பழகணும் இப்படியெல்லாம் பழகக்கூடாதுன்னு நம்மளே அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணால் போதும், அவங்களுமே அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு நானே வீட்டில் மேக் பண்ண சிம்பிளான சாக்லேட் கேக் இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி சாருக்கு ஊட்டி விட்டாச்சு. இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.